உங்க பையனுக்கு TNCSC-ல வேலை கிடைச்சிருக்கையா? அப்படின்னா என்ன தம்பி? அது கவர்மெண்ட் வேலை தான். கவர்மெண்ட் வேலையா? நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம்பா. வேறப்பா, இவ்வளவு நாளா பாடுபட்ட என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா. முதல்ல என் பிள்ளைகிட்ட இதை போய் சொல்லணும்பா. எங்க இருப்பான்? வயல்ல தான் இருப்பான். எங்க இருக்கிறான் புள்ள? தோதான் இருக்கிறான். தம்பி சதீஷ, இங்க வாயா. அப்பா என்னப்பா இவ்வளவு தூரம்? அப்பா என்ன ஆச்சு இவ்வளவு தூரம்? சதீஷ், கடவுள் கண் தந்துட்டான்பா. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிட்டுப்பா. என்னப்பா சின்னது இது? சதீஷ், உனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிட்டுப்பா. வேலை கிடைச்சிச்சா? ஆமாம்பா, ஆமாம்பா. அப்பா நான் ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆண்டவா, குடிப்பா. சதீஷ், என்னையா ஆச்சு? அப்பா பலன் கிடைக்கலப்பா. என்னையா சொல்ற? பால் கிணறுதப்பா கிடைச்சிருக்கு. என்ன ஒண்ணுமே புரியலையேப்பா. அப்பா இது அரசாங்க வேலையே கிடையாதுப்பா. இது அரசாங்கத்துக்கு கீழே வேலை பாக்குறதுப்பா. என்னப்பா சொல்ற? அப்பா TNCSC-ல வேலை கிடைச்சிருக்கு. என்ன ஒண்ணுமே புரியலையேப்பா. அப்பா TNCSC-னா தமிழ்நாடு அரசு வாணிப கழகம், அதுக்கு கீழே வேலை கிடைச்சிருக்கு. இது அரசாங்க வேலையே கிடையாதுப்பா. ஏன் ஐயா, ஏதோ ஒரு வேலை, அது செய்யக்கூடாதா ஐயா? அப்பா இது என்ன வேலை செஞ்சு நீ என்ன போவான சொல்லுப்பா. அப்படி என்ன வேலை ஐயா? அப்பா டாஸ்மார்க்ல வேலை கிடைச்சிருக்குப்பா. டாஸ்மார்க்ல அப்பா ஊருக்கே சோறுபட்ட விவசாயி பண்ணி ஓம் புள்ள எனக்கு டாஸ்மார்க்ல வேலை கிடைச்சிருக்குப்பா. டாஸ்மார்க்ல போய். ஐயா சதீஷ், ஏதோ ஒரு வேலை. நம்ம மாணிக்க பையன் இருக்கான்ல, அவன் கூட அதுதான் வேலை செய்யறத சொல்லிக்கிறாங்கப்பா. கை நிறைய சம்பாதிக்கிறானப்பா. அதை விட நம்மளுக்கு என்ன ஐயா வேணும்? அப்பா உங்களுக்கு புரியலப்பா. ஊருக்கே சோறு போட்ட ஒரு விவசாயி நீங்க போய் என்ன குடியை ஊத்தி குடுக்குற வேலை செய்ய சொல்றீங்க. அப்பா இந்த உலகத்துல எது இல்லாம வேணா எவனவனா இருந்துடலாம், சோறு இல்லாம எவனுமே இருக்க முடியாது. இங்க பாருப்பா, உன் புள்ள என்னைக்குமே இந்த விவசாயத்தை தான் பாப்பேன். எனக்கு எந்த வேலையுமே வேணாம்ப்பா. இந்த கவர்மெண்ட் வேலை, எந்த அரசாங்க உத்தியோகமே எனக்கு தேவையில்லை. இந்த விவசாயம் தான் எனக்கு தேவை. இந்த விவசாயத்தை நான் பாத்துக்கிறேன். குடியை ஊத்தி குடுக்குற வேலை எதையும் நான் பார்க்க மாட்டேன்பா. பா இந்த விவசாயம் தான் எனக்கு தேவை. காலங்கள் மாறி காசு பணம் காரோட இருக்கலாம், ஆனா சோறு இல்லாம எவனால இருக்க முடியாது. விவசாயம் தொழில் இல்லப்பா, நம்மளுடைய வாழ்வியல், தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு. இது இல்லாம எவனால இருக்க முடியாது. நான் இந்த விவசாயத்தை பாத்துக்கிறேன். எந்த அரசாங்க உத்தியோகமும் தேவையில்லப்பா. எவங்கிட்ட கை கட்டி நின்று வேலை செய்யணும் அவசியமே கிடையாது. இத்தனை ஏக்கர் நிலம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். எனக்கு இதை விட வேற என்னப்பா எனக்கு வேணும்? நீ போங்கப்பா, வீட்டுக்கு போங்க. நான் போய் மேல் மாடியில தண்ணி கீழ் மாடிக்கு இறக்கி விட்டு வரேன். எப்படி எல்லாமோ என் பிள்ளைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படித்தான் வளர்க்கணும்னு எனக்கு தோணல பத்தியா. என் வயசு பிள்ளைங்க ஊர்ல குடிச்சிட்டு ஊதாரியா சுத்தி கிடக்குறானோ. ஆனா என் புள்ள அந்த குடிய ஊத்தி கொடுக்கிற வேலையே வேணும்னு போனான் பாரு. என் புள்ளதாயா. இனி இது இருக்கு. விவசாயம் காப்போம். விவசாயம் தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல். விதிகள் 100 செய்வோம், விவசாயம் காப்போம்.